ஹாய் வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அயிலை மீன் குழம்பு. 15 சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். பாதி வெங்காயத்தை கட் பண்ணியும் 15 முழு வெங்காயமாக போட்டிருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, கத்திரிக்காய். இது புளி கரைசலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுப்போம். சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. வெந்தயம் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 3 பச்சை மிளகாய், காம்பை மட்டும்தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டால் சீக்கிரமாகவே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். அதனால் தக்காளி போட்டோடனே உப்பு சேர்த்துடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். மசிஞ்சு வந்தோடனே மசாலா சேர்க்கலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. மசாலா நல்லா வதங்கும். தக்காளி எல்லாம் அப்போ இடையில கிண்டிக்கோங்க. இப்போ மீன் மசாலா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச மீன் மசாலா. இந்த ஒரு தூள் மட்டும்தான் போட போகிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு கால்வாசி போல். இப்போ மசாலா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா வேக விடுறாமோ குழம்புல மசாலா வாட வராது. மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துப்போம். மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு கிண்டிப்போம். இப்போ
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். நான் ஒரு 2.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சில்லி பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ ரெட் கலராக வருதுன்னா, நம்ம மீன் மசாலா அரைக்கும் போதே 1/2 கிலோ சாதாரண வத்தல்னா 1/2 கிலோ காஷ்மீரி வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கு. அது கூட மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சனால நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு மசாலா போட்டாலே போதும், மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம். மசாலா வாடெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து புளி கரைசலை சேர்த்துப்போம். காய்கறினா ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைசலை சேர்க்கணும். முன்னாடியே புளி சேர்த்துட்டா காய் வேக கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் வேணால் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போவே மீனுக்கு தேவையான உப்பை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் போடுறதுக்கு முன்னாடி மாங்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே போட்டால் மாங்காய்லாம் பிரிஞ்சு வந்துடும், குழம்போடு சேர்ந்துடும். சேர்த்தா தான் மாங்காய் முழுசாகவே கிடைக்கும். இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். அயிலை மீன் எடுத்திருக்கேன். அயிலை மீன் குழம்பு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். மீன் போட்ட உடனே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டால் போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருவோம். பாதி அளவுக்கு மூடினா போதும், ஃபுல்லாக மூட தேவையில்லை. இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ லைட்டாக ஒரு கிண்டிப்போம். நல்ல டேஸ்ட்டாக அயிலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுப்போம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வைக்கிற மீனானோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள்.